டே சின்சனு, வெளியே போனோன்னு நான் உன்னை கூப்பிடும் போது ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தியே. என்ன கேம்டா விளையாடிட்டு இருந்த? அதுவாப்பா செக்யூரிட்டி சிமுலேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் தான்ப்பா விளையாண்டேன். செக்யூரிட்டி சிமுலேட்டரா? அப்படின்னா என்ன கேம்டா? எனக்கு கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. உனக்கு சாதாரணமா சொன்னா புரியாது, விலாவரியா சொன்னதானே புரியும். இவன் என்னப்பா சைக்கிளை இந்த இடத்துல நிறுத்தி வச்சிட்டு இருக்கான்? எனக்கும் அது தெரியலடா. நீ முதல்ல கேமை பத்தி சொல்லு. சரிப்பா, கேமை பத்தி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. அதாவது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குப்பா. அந்த இடத்துல நம்ம செக்யூரிட்டியா வேலை செய்யறோம். இப்ப ஷாப்பிங் மால்ல எல்லாருமே கரெக்டா வாங்க மாட்டாங்கல்ல, சிலர் திருடிட்டு போகணும்னு நினைப்பாங்க பத்தியா. அந்த மாதிரி திருடிட்டு போறவங்களோட பேக் எல்லாம் செக் பண்ணோம். யாராவது திருடி இருக்காங்கன்னு தெரிஞ்சா அங்கேயே ஒரு செல் இருக்கும், அந்த செல்லுக்குள்ள போட்டு அவங்கள லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு நமக்கு காசு மாதிரி தருவாங்க. செம்ம என்ஜாய்மெண்டா இருந்ததுப்பா. நீ அதுக்குள்ள வேலை இருக்குன்னு கூப்பிட்டுட்ட, அதனால தான் வந்துட்டேன். இப்ப போய் அந்த கேம் விளையாடலாமாப்பா? சரிடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்ல. வீட்டுக்கு போனோடனே அந்த கேமை போட்டு ஜாலியா விளையாடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். என்ன நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு யோசிக்கிறீங்க? இப்போ ஒரு மால்ல நான் செக்யூரிட்டிக்காக வேலைக்கு சேர்ந்திருக்கேன் கைஸ். இங்க நிறைய பேரை ஏமாத்தி பொருள் எல்லாம் திருடிட்டு போவாங்கல்ல, அவங்க எல்லாரையும் லாக் பண்றது தான் என்னோட வேலை. சரி, நான் என்னோட வேலையை பார்க்கறதுக்காக போறேன். எங்க போகுது? எங்க செக்யூரிட்டி வேலை பார்க்கறதுனே தெரியலையே. இது பாருங்க, மத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ரைட் 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 ரைட். இது பாருங்க, ஆளுங்க திருடிட்டு போனா அவங்கள லாக் பண்றதா என்னோட வேலை போல. லெட்ஸ் கோ அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன்னா, என்ன யாருமே என்ன கண்டுக்க மாட்டாங்க. ஏய், இது ஒரு மாலுங்க, இங்க திருடுறவங்க நான் பிடிக்கணும், அதுதான் கேமு. ஆனா எப்படி பிடிக்கிறது தெரியலையே. இங்க ஒரு தெரியும். ஓ ரைட் ரைட், தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிற பாருங்க, ஒரு டாஸ் லைட்டை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஓடிட்டு இருக்கு ஒரு பொண்ணுங்க. அது இப்ப என்ன பண்றது அத? ஓ, நம்ம கிட்ட இருக்குல்ல. ஓஹோ ரைட்டு. ஏய், இங்க பாருங்களேன், செக்யூரிட்டி கேமராலாம் நம்மளால பார்க்க முடியுதுங்க. ரைட் ரைட்டு. ஓ, பஞ்ச் பண்ணலாமா நம்ம? ரைட்டுங்க. எவனா திருடிட்டு ஒன்னா பஞ்ச் பண்ணணும். இந்த பொண்ணை பஞ்ச் பண்ற பாருங்க. வாங்க வாங்க, நானும் வேற ஒருத்தனும் பஞ்ச் பண்றவங்க அந்த பொண்ணை. வாங்க 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 வாங்க. ஆஃப் மீ. என்னங்க? ஓ, விலங்க போடலாங்க. அவன் கையை தூக்கிட்டாங்க, நம்ம விலங்க போடலாங்க. ஓகே ஓகே, சூப்பருங்க. எப்பா கேம் ஒரு வழியா புரிஞ்சிருச்சுங்க சீக்கிரமாவே. எவனும் வரான் பாருங்க. யாரா நீ? யாரா நீ? யார் நீ? வா 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 வா. அவன் என்ன போட்டு அடிக்கிறாங்க பதிலுக்கு? ஐயோ, என்ன போட்டு அடிக்கிறாங்க? ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நான் ஓடிட்டு இருக்கேங்க, ஒரு செக்யூரிட்டியா நான் ஓடிட்டு இருக்கேன். திருடு எனக்கு பயந்து எங்க எழுத்து எனக்கு ரொம்ப குறையுதுங்க. இருங்க, அவன் துரத்திட்டு அடப்பாரு, இன்னும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் இன்னுங்க ஒரு செக்யூரிட்டியா துரத்திட்டு இருக்காங்க. அவன் என்ன அடிச்சு காலி பண்ணிடுவான் போலங்க. ஐயோ, அடிச்சு காலி பண்ணிடுவான் போலயே. பாருங்க, இன்னும் துரத்திட்டு இருக்காங்க. ஓடு ஓடு ஓடு. ஏய், என்ன காப்பாத்து. நீயும் செக்யூரிட்டி தானே, என்ன காப்பாத்து. ஐயோ, எவனாவது காப்பாத்துறானா பாருங்களேன். ஐயோ, என் எழுத்த ஃபுல்லா குறைச்சிட்டாங்க. அவன் என் எழுத்தையே காலி பண்ணிட்டாங்க. அவன் நான் விலங்க எடுத்து போட்டு போட முடியுதா பாக்குறேன் அவன்கிட்ட. வர விலங்க. இன்னும் வந்துட்டு இருக்காங்க. இவன் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. என்ன பார்த்தீங்களா? என்ன அடிச்சே காலி பண்ணிட்டாங்க. எங்க ரொம்ப மோசமா இருக்காங்க இங்க இருக்க திருடனுங்களா. அடுத்தங்களேன், நம்ம ஒரு செக்யூரிட்டின்ற மட்டு மரியாதை இல்லாம இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களேன், ஒரு செக்யூரிட்டி நான் இந்த செல்லுக்குள்ள அவனுங்களை நியாயமா பார்த்தா புடிச்சு போடணுங்க. ஆனா எவனையாவது போட முடியுதா பாருங்க. எவனோ ஒருத்தருக்கு அவனை நான் ஓப்பன் பண்ணிட்டேனா? ஐயோ சாரி, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப வெளியே போய் இப்ப நான் இந்த வாட்டி செம்ம கடுப்புல இருக்காங்க. ஓ, நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு ஆர்மர் எடுத்துக்கலாமா? ஒரு ஆர்மர் எடுத்துக்கிறாங்க. எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதா? இல்ல சும்மா செயலுக்காக வச்சிருக்கீங்களா? எங்க எடுக்க முடியும் தாங்க போட்டிருக்கு. எடுறா, அப்ப எடுக்க முடியும்னா என்னங்க எடுக்க மாட்டான்? எடுக்க முடியும் தான் அங்க போட்டிருக்கு, ஆனா இது எடுக்க மாட்டான் நீ. ஓகே, வேற வேற இங்க என்ன இருக்கு? கன்னுக்குன்னு ஏதாவது இருந்தா எடுக்கலாம். கேப்பு. எடுக்க முடியுதுங்க. அது பாருங்க. எடுக்க முடியுதா? நான் கேப்பு போட்டிருக்கேனா இல்லையா? இருங்க, இல்லைங்க, கேப்பு போட்ட மாதிரி தெரியலையே. அப்ப எடுக்க முடியலன்னு அர்த்தம். சரிங்க, இப்போ எவனாவது வரட்டுங்க, நான் பிறந்து கட்டிடுறேன். எங்க ஆஃபீஸை விட்டு வெளியே போறது எப்படி? ஐயோ, ஆஃபீஸை விட்டு வெளியே போகணுமே. இங்க என்ன ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான். இங்க பாருங்க, ஒருத்தர் லாக் பண்ணிட்டு வந்துருக்கான் பாத்தீங்களா? அவங்களாம் லாக் பண்றாங்க, நம்மளால தாங்க லாக் பண்ண முடியல. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். எவனாவது நமக்குன்னு இழிச்சவன் மாட்டுவான்ல, அவனை பிடிச்சி நம்ம லாக் பண்ணிடலாம். வா 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 வா. அங்க பாருங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க திருட்ட பசங்க. திருடிட்டு ஓடிட்டு இருக்கேன். வாங்கடா, இன்னைக்கு நீ மாட்டினடா அவனே, பொம்பளை கட்ட மண்டையா, வாடா. வா 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 வா. அவன் என்ன பயங்கரமா அடிக்கிறாங்க, நம்மளை விட பயங்கரமா அடிக்கிறாங்க. அது பாருங்க, நம்ம எழுத்தெல்லாம் குறைச்சிட்டான். ஓ, அவன் நம்ம கிட்ட மாட்டிக்கிறேன்றாங்க. இவன் எப்படி பிடிக்கிறது? ஐயோ, விலங்கு எடுத்துட்டேன். ஆனா அவன் திடீர்னு காணாம போயிட்டாங்க. ஓஹோ, அவனே சரண்டர் ஆகுறான்னாங்க. நம்ம அடிச்சு அப்படி அவனே சரண்டர் ஆகுறான்னு சொன்னான். நம்ம தான் விட்டுட்டோம். இது துணி கடைங்க. நான் மாலுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இது துணி கடை. பெஸ்ட் எம்ப்ளாயின்ற அவார்டு எனக்கு தந்துருக்காங்க. 50 என்கிட்ட இருக்குங்க. பாத்தீங்களா, மால்ல ஆளுங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சில திருடனுங்க வந்து லைட் இல்லாத நேரம் வந்து திருடிட்டு போக பாக்குறீங்க.
அவங்க கிட்ட இருந்து பொருளை மீட்டு அவங்க லாக் பண்றது தான் நம்ம வேலை. இது என்னது செக்யூரிட்டி தானே? ஆமாங்க, லேடி செக்யூரிட்டிங்க. ஓகே, இங்க என்னங்க ஒருத்தன் போயிட்டு இருக்கான். இவன் யாரு என்னன்னு என்கொயரி பண்ணலாமா? டேய் தம்பி, நீ யாரு? அவன் கிட்ட ஐடி கார்டு, ஐடி கார்டு கரெக்டா இருக்குங்க. நீ போலாம் 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 போலாம். ஓகே ஓகே. அடுத்து வேற இவனை செக் பண்ணலாமா? டேய் நில்லு 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 நில்லு. செக் பண்ணு. காட்டுறாங்க நம்ம கிட்ட ஐடி கார்டை காட்டுறாங்க பாருங்க. போ 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 போ. ஐடி கார்டை நம்ம கேட்ட காட்டுறாங்க இங்க பாருங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இருங்க. லெட்ஸ் கோ. நான் போக சொல்லிட்டேன் பாருங்க. ஓஹோ, ரைட் ரைட் இருங்க. இப்போ ஒருத்தனை நிறுத்தி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. நம்ம யாருனாலும் நிறுத்தலாங்க. அதே இப்படி போயிட்டு இருக்காங்களா? ஸ்டாப் ஃபார் ரொட்டீன். இதுதான் என்ன மதிக்காம போறாங்க. ரொட்டீன் செக் நில்லுங்கடான்னா போயிட்டு இருக்காங்க. ஏய், எனக்கு கோபத்தை வர வைக்காதீங்களா? ரொட்டீன் செக்குக்கு நில்லுங்கடா. போ. அடுத்தவங்க கூட நான் போக சொல்லலாம் போலுங்க. ரொட்டீன் செக்குக்காக இப்போ ஒருத்தனை நிறுத்தியிருக்கேன். இவன் நல்லவன் இல்லைன்னு காட்டுதுங்க. இவன் நல்லவன் இல்லைன்னு காட்டுது. அரெஸ்ட் பண்ணலாம். ஏய், என்ன ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணனா என்னன்னு தெரியலையே. இல்லைங்க, அவன் நிக்கிறான் பாருங்களேன். கைதான். அது பாருங்க, ஒருத்தங்க லாக் பண்ணிட்டாங்க பாருங்க. ஓஹோ, ஒருத்தன் நின்னானா அவன் முதுகுக்கு பின்னாடி போய் இந்த லாக்க போடணுங்க. அது பாருங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு. அவன் முதுகுக்கு பின்னாடி போய் லாக்க போடணுங்க. ரைட் ரைட். இவன் கிட்ட செக்யூரிட்டி செக்அப் கேட்போம் பாருங்க. ஐ எம் ட்ரைங் டு கோ ஷாப்பிங், மேக் இட் குயிக் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரி சரி, போ போ போ, அனுப்பி விட்டேன். வேற எவனையாவது நிறுத்தலாமா? இவனை நிறுத்துறேன் பாருங்க. அவனை வேற ஒருத்தர் நிறுத்திட்டாங்க. வேற ஒரு செக்யூரிட்டி நிறுத்திட்டான். சரி, நைட்டு நேரம் தான் இப்ப திருடனுங்க வருவாங்க போல. பகல்லாம் எல்லாம் நார்மல் கஸ்டமர்ஸ் தான் போறாங்க. ஆபீசர், இஸ் தேர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல ஒன்னும் இல்ல, நீங்க கிளம்புங்க, நான் சொல்றேன். இப்ப பாருங்க. இல்ல இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க கிளம்புங்கன்னு சொன்னா அவரு ஓகே பாய்ன்ற மாதிரி அந்த இருந்து கிளம்பிடுறாரு. நைட்டு நேரம் தாங்க அவங்க வராங்க. அப்ப திருடனுங்க நைட்டு நேரம் தான் வராங்க. இது பாருங்க, இது போன் கடைங்க. போனு லேப்டாப்லாம் வச்சிருக்காங்க. இங்க இருந்து பொருள் தானுங்க அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. இது பாருங்க, காஸ்ட்லி போனு காஸ்ட்லி லேப்டாப்லாம் இங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நைட்டு நேரம் வந்து ஆட்டியர் போடுறது தான் அவங்க வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க, இவருக்கு ரொட்டீன் செக் பண்ணலாமா? நம்ம செக் பண்ணலாம்னு பார்த்தா வேற ஒருத்தன் செக் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸர், இஸ் தேர் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி அனுப்பி வேணும். இது என்ன கடைங்க வெளியே வச்சிருக்காங்க? என்ன கடைனே தெரியல. அப்ப நைட்டு நேரம் மட்டும்தான் திருடனுங்க வருவாங்க போல. பகவல் எல்லாம் திருடனுங்க நடமாட்டம் தெரியலங்க. இது என்ன கடை? துணி கடையா? இதெல்லாம் துணியாங்க? துணி கடை தான் நினைக்கிறேன். ஓகே. அடுத்து செக்யூரிட்டிஸ் தான் நிறைய நடமாடிட்டு இருக்கோம். மொத்தம் எத்தனை செக்யூரிட்டிஸ் இருக்கும்னு தெரியல. இந்த இடத்துல ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் இருக்கோங்க. எனக்கு இப்படிதான் $50 தாங்க சம்பளமா கிடைச்சிருக்கு. இவங்களை செக் பண்ணலாமா? என்ன செக் பண்ற மதிக்காம போய்கிட்டே இருக்காங்க. இல்லைங்க, என்ன திடீர்னு அந்த பொண்ணு மறைஞ்சிருச்சு? என்ன மறைஞ்சிருச்சு மாயமா? என்னத்த சொல்ல. இங்க ஒருத்தன் ஷாப்பிங் வாங்கிட்டு போறான் பாருங்க. ஷாப்பிங் ஆஃபீஸர், இஸ் தேர் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்கறான். செக் ஃபார் ஐட்டத்தை செக் பண்ணும். ஓகே, ஐட்டம் எல்லாம் கரெக்டா இருக்கு. சரி நீ போ அப்படின்னு அனுப்பி விடலாம். ஓ, இதுதான் வாசல்ங்க. இங்கதான் எக்ஸிட் ஆகுறாங்க. இங்க இருக்கவங்க செக் பண்ணலாம். திரும்பி செக் ஃபார் ஐட்டம். எல்லாம் கரெக்டா இருக்கு. போங்க போங்க போங்க, அனுப்பி விடுங்க. இவரை நிறுத்தலாம். இவரை கரெக்டா வாசல் கிட்ட நின்றுட்டாரு. செக் பண்ணலாமா ஐட்டம்லாம்? ஐட்டமுக்கு பில் எல்லாம் கரெக்டா போட்டு தான் எடுத்துட்டு போறாங்க. அனுப்பி விடலாம். ஓகே, இருங்க இவங்க செக் பண்ணலாம். இப்பதான் வராங்களா இவங்க? நில்லுங்க. ஐ எம் ட்ரைங் டு ஷாப்பிங் போறீங்களா? சரி, முதல்ல பேக் எல்லாம் காட்டுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. போங்க கைஸ். செக் பண்ணி அனுப்பணும். அதுதான் வேலை. நைட்டு நேரம் தான் திருடனுங்க வராங்க. அந்த திருடனுங்களை அடிச்சு நம்ம பிடிக்கணும் கைஸ். இவ்வளவுதான் கேம். ஓகேவா? ஓகே, கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, நம்மளுக்குன்னு ஒரு இடம் தந்தாங்கல்ல, அந்த இடத்த போய் நம்ம பார்ப்போம். நம்மளுக்குன்னு ஒரு இடம் தந்தாங்களே, இந்த இடத்துல தானே இருக்கு நமக்கான இடம். ரைட், ஆமாங்க, இங்கதான் நமக்கான இடம் இருக்கு. இங்க போட்டுருக்காங்க பாருங்க 7 to. இங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க? இந்த பொண்ணு பாருங்க, இங்க ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. would not get away, wait அப்படின்ற மாதிரி. இவன் கதவை நம்ம திறந்து விட்டலாம். சரி போனா போடா, போடா தம்பி போடா. என்னங்க நம்ம கதவை திறந்து விட்டோம், அவன் போகாம இருக்கான். அவ்வளவு நல்லவனா இருக்கானுங்க. சரி, கதவை சாத்திடலாம். ஓ, சிசிடிவி எல்லாம் செக் பண்ணலாம். அந்த பாருங்க, எங்கேயாவது எவனா திருடுறத நம்ம பார்த்தோம்னா இப்படியே பிடிச்சிடலாங்க இவனுங்களை. எனக்கு 2வது நாள் சம்பளமா கிடைச்சிருச்சுங்க. பேடே எனக்கு 2வது நாள் சம்பளம் கிடைச்சிருச்சு. இன்னொன்னு ஒரு $50 கிடைச்சிருக்குங்க. இது 3வது கேமரா. 3வது கேமராலையும் எவனும் தில்லுமுள்ளு பண்றானா? பண்ணல. இது 4வது கேமரா. இங்கே எவனும் தில்லுமுள்ளு பண்ணல. 5வது. பார்த்தீங்களா, எல்லா கேமராவையும் நம்ம பார்க்கலாங்க. ஒரு 6 கேமரா, 7 கேமரா. எத்தனை கேமரா இருக்கு? 7 கேமரா இருக்குங்க. பார்த்தீங்களா, 7 கேமரா இருக்கு. யாராவது இங்க இருந்து ஏதாவது எடுக்கிறாங்கன்னா நம்ம பார்க்கலாங்க இங்க இருந்து. சரி, இதெல்லாம் வேணாம், நான் சாதாரணமா வந்துடுறேன். இங்க இருந்து பொருள் தாங்க என்னால எடுக்க முடியல. மற்றவங்களாம் பொருள் எடுக்கிறாங்க, என்னால எடுக்க முடியலங்க. இது பாருங்க, இந்த பொண்ணு பாருங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ணிட்டு போச்சுங்க. சூப்பரா வேலை பார்க்குது. நமக்கு தான். இங்க என்ன ஒருத்தனை யாரோ நிக்க வச்சிருக்காங்க. இன்னும் இவன் பாட்டு நின்றுட்டு இருக்கான். இன்னுங்க நின்றுட்டு இருக்கான் இவன். தெரியலையா இவன்? இங்க இவன் திருட்டங்க. இவன் கண்டிப்பா திருட்டங்க. மாட்டிக்கிட்டாங்க. இவன் பேக்ல பாருங்க, கண்டிப்பா திருட்டு பொருள் தான் இருக்கும். பாத்தீங்களா, மாட்டினாங்க இவன். இவனை பிடிக்கிறது எப்படி? ஐயோ, இவன் பின்னாடி விளாண்டு போன எப்படி?
ஐயோ என்னங்க இவன் பின்னாடி விளங்க அவன் நின்னுட்டு இருக்கான் பாருங்க, லாக் பண்ணிக்கோங்கன்ட்டு. எப்பா ஒரு வழியா இவனை லாக் பண்ணிட்டாங்க. ஐயோ ஒருத்தனையாவது நான் லாக் பண்றேன். இது பாருங்க இவனை லாக் பண்ணிட்டு கூட்டு போறான் பாருங்க கைஸ். இந்த மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவங்க கேடியா இருக்காங்க. நான் அதுதான் இந்த கேம்ல புரிஞ்சுக்கிட்டேன். இது பாருங்க நான் ஒருத்தனை எப்படியும் அரெஸ்ட் பண்ணிட்டேங்க. வா 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 நீ இந்த செல்லுக்குள்ள போய் கேட. எப்ப ஒரு வழியா ஒருத்தனை அரெஸ்ட். எஸ் மக்களே நான் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப அரெஸ்ட் பண்றது எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எவனாவது கேடித்தனம் பண்ணட்டும், அவங்களை கவனிச்சுக்கிறேன் பாருங்க. எங்க ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணா நிறைய காசு நமக்கு கிடைக்குதுங்க. எனக்கு யாரெல்லாம் கேடின்றது தெரிஞ்சிருச்சுங்க. இருங்க அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் இவன் கேட்டீங்க, கண்டிப்பா இவன் கேட்டீங்க. இது பாருங்க இங்க வரான் பாருங்க. டே 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 நில்லு 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 ஒன்ன கண்டிப்பா நான் செக் பண்ணுண்டா. பாத்தீங்களா மாட்டிக்கிட்டான், தலைவர் மாட்டிக்கிட்டாரா. இவன் அமுக்கணுங்க. அமுக்கிட்டேன்னா இது பாருங்க. வா 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 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேம் புரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வரீங்க பாருங்க, இவங்க சரியான கேடிங்களா இருப்பீங்க. இவனுங்களை மாதிரி ஆளுங்களை லாக் பண்ணி உள்ள வச்சிடணும். இது பாருங்க நான் இடத்துக்கு ரெண்டாவது ஆளை கூட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா. வா 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 உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் போடா. அவ்வளவுதான் அடைச்சிட்டேன் கைஸ். இன்னும் ஒருத்தர் நம்ம எப்படியாவது பிடிச்சிடலாம். இருங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டா அவனுங்க என்னங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு. ஐயோ பிளாக் கலர் ட்ரெஸ் மட்டும் சொல்ல முடியாதுங்க, எல்லா ரூபத்திலயும் வராங்க அவனுங்க. ஆனா மேக்ஸிமம் பிளாக் கலர் ட்ரெஸ்ல வராங்க. எங்க இவங்களை செக் பண்ணி பார்ப்போம். நில்லு நில்லு நீ காட்டிட்டு தான் போற. ஏது பண்ணாங்க வேற கலர் ட்ரெஸ்ல இருக்கவனும் இதா தாங்க இருக்கான், மாட்டிக்கிட்டாங்க. வா 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 பாத்தீங்களா இவன் நல்லா வயலட் கலர் ட்ரெஸ்ல தான் வந்திருக்கான். ஆனா இவனும் கேடிதாங்க, மாட்டிக்கிட்டாங்க நம்ம கிட்ட. ஏன்னா திருடுறதையும் பொறுப்பா வச்சிருப்பீங்களா? அதுக்கு கடையில வர எத்தனை பேர் இந்த வேலையை பண்றாங்க. நில்றா நீ பாடி எங்க போற, இங்க ரூம் இருக்குடா இங்க போடா. போயாச்சு. ஒரு செல்லுக்குள்ள போட்டு இவனுங்களை அடைக்க வேண்டியதான். போ போ யாருகிட்ட கதவை திறந்து இவனை அடைச்சு வை. வாங்க என்னங்க இவன் அடைக்க முடியல. ஐ எம் சாரி ப்ளீஸ் டூ நாட் நீங்க என்ன ஜெயிலுக்கு போடாதீங்கன்னு சொல்றது. அது எப்படி விட முடியும்? என்னங்க அது ஜெயிலுக்குள்ள எக்ஸாக்டா போட முடியல என்னன்னு தெரியலங்க. அது பாருங்களேன் ஜெயிலுக்குள்ளே போட நிக்குது பொண்ணு வந்து திட்டிட்டு இருக்கு பாருங்களேன். இது கைஸ் இந்த கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக்கை போட்டுருங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.